வணக்கம். நம்ம அரசியல் காணொளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து என்டர்டெயின்மென்ட்டு, இந்த ஃபுட் ரிவ்யூ, அப்புறம் ட்ராவல் விளாகு, இது மாரி நெறைய விஷயங்கள் சும்மா என்டர்டெயின்மென்ட் சைட் தான் பண்ணிட்டுருந்தோம். அப்போலாம் வந்து அரசியல் மேல எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நானும் ஒரு யூடியூபரும் சேர்த்து வந்து பயணிச்சுட்டு இருந்தோம். அந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்து சட்டையர் காமெடிலாம் பண்ணக்கூடியவங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் மேல மிகவும் பற்று. எனக்கும் அவருக்கும் ஈக்குவலி அத வந்து பார்ப்போம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேடுவோம், பட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம இனத்துக்கு எதிரா நடந்துச்சுன்னா, அவ்வளோ 2 பேருக்கும் கோவம் வரும், கொந்தளிச்சுருவோம். அந்த ஒரு அ நாட்டத்தின் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சீமான் அவர்களுடைய காணொளி வந்து நெறையா பார்க்கறது. அப்பவே வந்து பாரிசாலன் அவர்கள கூப்பிட்டு நேர்ல நாங்க வந்து மீட் பண்ணி பேசினது. இந்த மாரி நெறைய முன்னெடுப்புகள்லாம் பண்ணோம். அந்த காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் சார்ந்த யூடியூப்ல இந்த தளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பேசக்கூடியவங்க, ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு திறமை இருக்கலாம். நையாண்டி நல்லா பண்ணுவாங்க. நல்லா நடிச்சும் காட்டுவாங்க. பட் ஏதோ ஒண்ணு வந்து இடிக்குதே இவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோணும் இல்லையா? அந்த மாரி நபர்களையும் தாண்டி உணர்வுபூர்வமா மனசுலருந்து தமிழுக்காகவும், தமிழ் தேசியத்துக்காகவும், நம்ம மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் பேசக்கூடியவர்கள்ல ரொம்ப சிலர் தான் இருப்பாங்க. நான் சொல்றது இதெல்லாம் வந்து 2020 காலகட்டத்தில அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல. அப்போ நம்ப ரொம்ப எதர்ச்சியா ஒரு காணொளிய பார்க்க நேர்ந்தது. அந்த சேனல்ல ஒரு சின்ன பையன், நம்ம ஊர் பையன், ஒரு பொடியா இருக்காப்புல. அன்னைக்கு அதில ஹைட்லாம் தெரியாதுல்ல. அது எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா பேசிட்டு இருக்காரு. வீச்செல்லாம் வேற மாரி இருக்கு. நிஜமாவே அந்த பையன் ஃபீல் பண்ணி பேசுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த ஃபேமஸ் யூடியூபர உட்காந்து பேசிட்டு, இந்த பையன் பாரேன் சீக்கிரமா வந்து நல்ல இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துரும். அதுவும் தமிழ் தேசிய அரசியல்ல இவருக்குன்னு ஒரு குட்டி இடமும் கண்டிப்பா புடிப்பாப்புல. நம்ம ஊர் பையன் இப்படி வந்து ரொம்ப நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவியில பேசுற மாரியான தொனி, அந்த யூடியூபர்ஸ்க்கு உண்டான அந்த செய்கைகள்லாம் இல்லாம இப்படி பேசுறாப்புலன்னு சொல்லிட்டு, அந்த பையன பார்த்து நாங்க பேசிட்டு இருப்போம். அது வேற யாரும் இல்ல. தென்னகம் விஷ்ணு தான். தென்னகம் அப்படிங்கிற அந்த சேனல். அதுலருந்து தொடர்ந்து அவர் பேசுற காணொளிகள்ல பார்த்து, இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மைஸ் பண்ணிட்டா நல்லாருக்கும்ல, அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, காலங்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நம்ம பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் நெறைய பார்க்க முடியாம ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்படுறேன். அதற்கப்புறம் வந்து தனியா தான் நெறையா வீடியோஸ்லாம் பார்க்குறேன். திருப்பி ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தா, இதே பையன், பையன்னு சொல்ல முடியாது. நல்லா ஆளா வளர்ந்து நிக்கிறாரு. பேச்சுல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மாற்றம். வீச்சு இன்னும் ஷார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம எடுக்கக்கூடிய இஷ்யூஸ், அவர் எடுக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. தமிழ் தேசியத்துக்கும், தமிழ் தேசியத்த சார்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அத விடுங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தமிழ் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை எதிர்கொள்ள போறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படவே பயப்படாம சூப்பரா பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2, 3 வருஷத்துல வந்து அவ்ளோ மாற்றம். உருவத்திலயும் தான். அந்த பேச்சு திறமையிலயும் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ போயிட்டாப்ல. அப்போ தொடர்ந்து அவருடைய காணொளிகள வந்து நம்ம பார்க்க நேர்ந்தது. நம்மளோட சகோதரன் நம்மளும் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய பத்தி பேசுறப்போ, எந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்குமோ, அந்த மாரி வந்து அவருடைய பேச்ச பார்க்குறப்போ இருக்கும். அது ஒரு இன்டராக்ஷன் மாரி வந்து ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில அவருக்குன்னு ஒரு பதவி, அதுக்கப்புறம் சீமான் அவர்களுடைய ஊர்லயே அவர் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சீமான் அவர்களோட தாயார் கூட அவர் பண்ண வீடியோஸா இருக்கட்டும், ஏதாவது கட்சி கூட்டம் நடக்க போது, மாநாடு நடக்க போதுன்னா, அங்க அவரோட விளாக்ஸா இருக்கட்டும். அதற்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்தப்போ, அவர போய் சந்திக்க ஒரு நட்பு பாராட்டுனது கூட சாப்பிட்டது. அவரு கூட பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ்லாம் எடுத்தது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி தொலைபேசி உரையாடல்கள்னு சொல்லிட்டு, அவரு ஒரு நண்பராவே, ஒரு சகோதராவே வந்து மாறிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர திரையில பார்த்து, அதற்கப்புறம் அவர வந்து இப்ப வேற மாரியும் பார்த்து, நேர்ல பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபேமஸ் யூடியூபரும் பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில ஒரு தியேட்டர பார்த்து, "நீங்க தென்னகம் விஷ்ணு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு, அவரு ஒரு ஃபேனா இவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம்ல. ஒரு காலகட்டத்தில நானும் என்டர்டெயின்மென்ட்க்கு மட்டுமே பேசிட்டு இருந்த ஆள் தான். இப்பயும் என்டர்டெயின்மென்ட் மட்டுமே பேசிட்டு இருக்க யூடியூபர்ஸ்லாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் பேசிஸ்ல தான் எதுவுமே ரிஸ்க் எடுக்காம வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு காசு வந்தா போதுன்னு இருக்கும். அவங்களுக்கு கன்டென்ட் அப்படிங்கிறது ஒரு கொள்கை சார்ந்ததா இருக்காது. அதில வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப அதிகம். பட் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வராத, பவருக்கு வராத ஒரு கட்சிக்கு நிலைச்சு நின்னு எல்லாரையுமே எதிர்த்து பேசி நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பெர்சனல் வெஞ்சன்ஸ் நெறைய பேருக்கு அவர் மேல கோவம் வந்து, அவர் வந்து கொலை மிரட்டல்லாம் விடுத்து, அந்த மாரிலாம் வந்து பேசியிருக்காங்க. நான்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். "ஏங்க உங்களோட லைஃப்ப ரிஸ்க் பண்ணிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அவர் என்னைக்குமே யோசிச்சதே இல்ல. தொடர்ந்து வந்து ஒரு கட்சிக்காக விசுவாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம, தன்னோட இன உணர்வ வந்து எப்பவுமே வெளிப்படுத்துவாரு. குறிப்பா வந்து அந்த கட்சியிலருந்து யாராவது நீக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. தமிழ் தேசிய ஒரு பார்வையில பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அத தென்னகம் விஷ்ணு என்னைக்குமே வந்து பேசாம வந்து தவறி கடந்து போனதே இல்ல. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாரு.
அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கட்சியில இன்னும் பெரிய பொறுப்புகள் அதிகரிக்கப்படலாமே. இவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட்டா அப்படியே நின்னுட்டாரு. முக்கியமா சீமான் அவர்களுடைய ஊராச்சே அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்த இந்த வேளையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருது. அந்த நேரத்திலயும் வந்து ஒரு வேட்பாளரா வந்து அறிவிக்கப்படுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ அதுவும் நடக்கல. என்ன காரணம்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரியல. இல்லாம சும்மா நம்மளே காரணம் கற்பிக்கக் கூடாது. அந்த வகையில தொடர்ந்து தன்னுடைய ஆதரவையும் பேச்சாற்றல் மூலியமா தமிழ் தேசியத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்த தென்னகம் விஷ்ணு இன்னைக்கு வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சீமானவர்களோட கையெழுத்து போட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின்படி வந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த அறிக்கையை நம்ம வந்து பார்க்க நேர்ந்தது. நிஜமா நம்பவே இல்லை. எனக்கு ஒருத்தர் குறுஞ்செய்தி அனுப்புனாரு. அதுக்கப்புறம் நானும் ட்விட்டர் தளத்தில போய் பார்த்தேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்பவே முடியல. உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதற்கப்புறம் தான் இன்னைக்கு ஒரு முக்கிய அலுவல் காரணமா வந்து அதிகமா நீங்க சோசியல் மீடியாவ பார்க்க முடியல. ஏன்னா, நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இன்னைக்கு தான் வந்து பொறந்த நாள். அதாவது நேத்து நீங்க இப்ப இந்த காணொலிய பார்த்திருக்கும்போது நேத்து அவருக்கு பொறந்த நாளு. அவருடைய பிறந்த நாளுன்றதே மத்தவங்களோட போஸ்ட்ட பார்த்து தான் மதியானம் வேலை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பிறந்த நாளுக்கு நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாரி ஒரு போஸ்ட்ட வந்து தென்னகம் விஷ்ணு அவர்கள் போட்டிருந்தாருங்க. உடனே அதுதான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு வந்து இருந்தது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் தளத்தில பேசிக்கிட்டதும் வந்து இவர் வந்து கட்சிய விட்டு வெளில போனவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய வாட்டி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இன்ஃபாக்ட் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாலிடாக்ஸ் அண்ட் பாரிசாலன் டிபேட்லயும் வந்து என்னதான் வந்து கருத்து முரண் இருக்கலாம். இன்னைக்கு பாரி அவர்கள் கட்சியில இருந்து இல்லாம இருக்கலாம். ஆனா, தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒண்ணுனா நாங்கலாம் வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னு நமக்காக பேசின ரொம்ப சில ஆண்மகன்ல ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு. ஒரு கையில விரல் விட்டு எண்ணிறலாம். அப்பவே வந்து ஓகே இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவருக்கு மேலே ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஐயம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஹார்ட்லாம் போய் விட்டுருந்தேன் நான் கமெண்ட்ல. எப்பவுமே அன்பா பேசக்கூடியவர். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளைலாம் வந்து போட்டிருந்தாரு. இப்போ அந்த கட்சியிலருந்து ஏன் நீக்கியிருப்பாங்க? அப்படிங்கிற யோசனை எனக்கு ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போய் நிக்க வைக்குது. மேபி பாரிசாலன் அவர்களுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு போஸ்ட் போட்டதுனாலயோ அப்படின்னு. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா, நிஜமாவே வந்து ஏத்துக்கவே முடியல. "நீ யார்றா? நீலாம் கட்சியில உறுப்பினர் கூட இல்ல. நீலாம் பேசுறியா?" அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு உரிமையோட பேசல. ஒரு ஆதங்கம் தான். அதுதான் இந்த நேரத்தில வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு. அவன்லாம் யாருன்னு தெரியல. அந்த ஒழுங்கா அவன் நடந்துக்கிறாங்களா? அந்த குழுல இருக்கவன்லாம் வந்து அவனோட உண்மையான முகம்லாம் என்னன்னு தெரியல. சீமான் அவர்களுடைய கையெழுத்து இருக்கறனால அவருக்கு தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிற முடியாது. அதையும் தாண்டி கட்சியில இன்னும் பயணிக்கிற பல பேருக்கே வந்து தென்னகம் விஷ்ணுவ வந்து நீக்குறது மனசார ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னும் தெரியல. நெறைய நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பரிந்து பேசி வந்து கட்டுரைலாம் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவரும் அத வந்து ஒரு ஸ்டோரியா ஒரு பாட்டு போட்டு பகிர்ந்திருந்தாரு. நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அத நான் பார்த்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருவேள ஒரு பாரிசாலன் கூட வந்து ஒரு ஃபோட்டோ போட்டது, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்ச நாளு, இல்ல அவருக்காக சப்போர்ட் பண்ணி அந்த டிபேட்டுக்காக பேசினதுக்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில எதிரும் புதிருமா வீட்டுக்கே போலீஸ் அனுப்பி அசிங்கப்படுத்தப்பட்ட சீமான் அவர்கள் யார் கூடலாம் உட்கார்ந்திருக்காரு? என்ன மாரியான கொள்கை மாற்றங்கள்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு? சமீபத்தில அவர் பேசின ஸ்பீச்ச கூட வந்து பார்த்திருப்பீங்க. ஒண்ணா அப்பயே படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்ல. அது மட்டும் இல்லாம கொள்கை அப்படிங்கிறத மாத்திக்க வேண்டியதா வெற்றிக்காகன்ற மாரி நெறைய விஷயங்கள் பேசியிருக்காருல்ல. அதெல்லாம் பார்க்குறப்போ, அவர் யார் கூடலாம் போய் உட்கார்றாரு? அவர் காட்டக்கூடிய மாண்பு, அதெல்லாம் பார்க்குறப்போ, அதற்கு யாராவது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி இந்த நேரத்தில வந்து எழும்புது இல்லையா? தமிழ் தேசியமே 8%லேருந்து தேர்தல் கட்சியா சொல்றேன். 8%லேருந்து இன்னைக்கு 3% நாம் தமிழர் கட்சியின் மூலியமா வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயமா வந்து மாறி நிற்கிறப்போ, இன்னும் மனசார எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம வந்து தங்களோட உயிரையும் துச்சமா மதிச்சு தமிழ் தேசியத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்க, இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரே நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிச்சுட்டு இருக்க உண்மையான உணர்வாளர்கள் இந்த மாரி காரணம்லாம் சொல்லி நீக்கப்படுறது அப்படிங்கிறத ஏத்துக்கவே வந்து முடியல. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தென்னகம் விஷ்ணு அவர்களுக்கு நம்ப வந்து பெரிய ஆள் இல்ல. ஏதோ வந்து இந்த மாரி YouTubeல வீடியோ போடுறோம். தமிழ் தேசியம் சார்ந்த சில உணர்வுகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. தமிழ் தேசியவாதின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. அந்த வகையில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞனா, ஒரு துடிப்புமிக்க இளைஞனா, அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரு. எந்த ஒரு ஒரு தவறான ஒரு பார்வையும் அவர் மேல யாருமே வச்சதே இல்ல. அந்த மாரியான ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல தொண்டாற்றல், மக்களுக்காக தமிழ் தேசிய உணர்வ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உங்க வீடியோஸ போடுங்க. அது மட்டும் இல்லாம, தொடர்ந்து அரசியல் பண்றதுக்கான எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், நீங்க வந்து அத போயிட்டு அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கணும். சில பேர் போட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அண்ணன் வந்து திருப்பி அவர கூப்பிட்டுப்பாரு. நடுவுல ஓநாய்கள்லாம் குறுக்கு சால் ஓட்ட வேணான்னு. நிஜமா அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா, அவருடைய திறமை வந்து வீணாகி போயிறக்கூடாது. இவ்வளோ நாள் வந்து எல்லா நேரங்களிலும் நாம் தமிழர் கட்சிக்காக வெற்றி அடையலனாலும், ரொம்ப கடினமான சூழ்நிலையும் அவர் வந்து நின்னு பேசியிருக்காரு. ஸோ திருப்பியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான். இல்ல அவருக்கான மரியாதை, அங்கீகாரம் ஏதாவது ஒரு இயக்கத்தில குடுக்குறாங்க அப்படின்னா, அவர் அங்க தொடர்ந்து சென்று தமிழ் தேசிய அரசியல பேச போறார். எதுனாலும் சரி,
ஒரு விசிறியாக மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து நம்மளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இது அநீதி தான். இதை வந்து நிறைய பேர் ஏன் இதை பேசினேன் அப்படின்னு கூட நான் வந்து திட்டலாம், இல்லை மிரட்ட கூட செய்யலாம். அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா எவனையும் கேட்டு வந்து நம்ம வந்து பேச வரல. யாரோட ஆதரவுனாலையும் நம்ம வந்து பேச வரல. எந்த பேக்கப்லையும் பேச வரல. நம்ம இந்த கட்சியில் உறுப்பினரும் இல்லை. அதனால் எவனும் ஒன்றும் பிடுங்கவே முடியாது. இது நம்ம மனசுலேருந்து சொல்லக்கூடிய கருத்து. இதை நான் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட பழகுனதுக்கு எந்த ஒரு ஒரு யூஸுமே இல்லை. நம்ம மாதிரி ஆட்கள் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசக்கூடிய ஒரு கால்நடை தான். மீண்டும் உங்களோட ஃப்யூச்சருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு.